விஜய் உண்மையிலேயே இவ்வளோ வந்து வசமாக நம்ம மல்லிக்கிட்ட மாட்டிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை என்னென்னலாம் பேசக்கூடாதோ அது எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு தவறு நடந்துருச்சு, அதில் வந்து எப்படி வெண்பாவை காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு வழியை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் நினச்சிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்போது இந்த ராஜேஸ்வரி, அடுத்ததாக கதிரேசன், நிஷா இவங்க எல்லாரோட பேச்சையும் கேட்டு கடைசியில் இப்போது நம்ம மல்லியையும் அதே மாதிரி வந்து நம்ம நாகு இவங்க எல்லாரையுமே இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி வெண்பா மட்டும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து உன்னை வாழ்நாள் முழுக்க வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம மல்லி வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷமான ஒரு சூழல்லாம் வந்து இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் விஜய் என்னை முழுக்க முழுக்க வெறுத்துட்டாரு. இனிமேல் வந்து விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி வெண்பாவை வந்து முதல்ல நான் காப்பாற்றி கொடுத்தே ஆகணும். அதாவது வெண்பாவை வந்து மறுபடியும் விஜய் கிட்ட ஒப்படைச்சாகணும். அந்த ஒரு கடமை எனக்கு இருக்குது. எனக்கு என் வயிற்றில் இருக்கக்கூடிய விஜயோட குழந்தையே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி முடிவு பண்ணுறாங்க. இப்போது நேராக கிளம்பி நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அங்கே எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் கூட யோசிக்காமல் நேராக கிளம்பி வந்து நம்ம வெண்பாவை காப்பாற்றுறதுக்காக போக ஆரம்பிச்சுறாங்க. கண்டிப்பாக வெண்பா வந்து இந்த ஒரு விஷயத்தில் அதாவது ஏற்கனவே இன்டெலிஜென்ட்டாக வந்து நிறைய விஷயங்களை செய்வாங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். ஆனால் இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. வெண்பாவை மட்டும் காப்பாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது வெண்பாவையும் காப்பாற்றணும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மொத்த குழந்தைங்களுமே காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த கலாவதி வந்து நம்ம வெண்பாவையும் இன்னொரு குழந்தையும் வந்து கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது அவங்க பாட்டுக்கு வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. 2 நாள் வெயிட் பண்ணி தான் எங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால அடுத்ததாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மல்லி வந்து வெண்பாவை காப்பாற்றுறது தான். இதெல்லாம் வந்து இந்த தீபிகா, அடுத்ததாக வந்து நம்ம தீபன், இவங்க எல்லாருமே இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது தீபிகாவாச்சும் வந்து பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து வெண்பாவுக்கு நம்ம தான் முதல்ல கடத்தணும், வெண்பா இப்போ வந்து கடத்தப்பட்டதுக்கான முக்கிய காரணமே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் தீபன் வந்து நம்ம ஐஷு எப்படியோ வந்து அதே மாதிரி தான் வெண்பாவை போயிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருக்காளேவ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான ஒரு கோவத்தில் தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி தான் முதல்ல அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது வெண்பாவை வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மல்லி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு விஷயம் நடக்குது. அதாவது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லியும் வந்து அவங்க கஸ்டடியில் மாட்டிக்கிறாங்க. அதாவது அந்த ஒரு ரவுடி கும்பல் கிட்ட அது சாதாரண கும்பல் கிடையாது. அவங்க சாதாரண விஷயம் செய்யறதில்ல. அதாவது ஏற்கனவே நம்ம அதாவது நிறைய குழந்தைங்களோட பிளட் செக் எல்லாம் பண்ணி, அதுவும் இல்லாமல் எந்தெந்த பிளட்டு குரூப் தேவைப்படுதோ அந்த பிளட் குரூப் இருக்கிற பசங்களை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மல்லி மாட்டிக்கிட்டாங்க. அதாவது வெண்பாவை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற பேரில் தன்னந்தனியாக போய் மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளோதான், மல்லியையும் காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் கடைசியில் இந்த தீபன், தீபிகா இவங்க எல்லாருமே என்ட்ரி கொடுத்து ரவுண்ட் அப் பண்ணி இப்போ நம்ம மல்லியை காப்பாற்றுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ மல்லியையும் காப்பாற்றியாச்சு. அதே மாதிரி இந்த தீபிகா இருந்துட்டு என் மல்லி உனக்கு என்ன முட்டாளா, நீ என்ன அவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்துட்டு இருக்க, அதாவது இவ்வளோ பெரிய கும்பல் இருக்குது, கொஞ்ச நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா, நாங்கள் வந்து வெண்பாவை காப்பாற்றிருக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, மேடம் நீங்கள் வர்றதுக்குள்ளே வெண்பாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தா நான் என்ன பண்ணுறது, அதனால தான் நான் வந்து முன்னாடியே வந்தேன், என்னோட உயிரை பற்றி கூட எனக்கு கவலை கிடையாது, என் வெண்பாவை கொண்டு போய் விஜய் கிட்ட சேர்க்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வெண்பாவை வந்து மல்லியம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ மல்லி, விஜய், அதாவது மல்லி, தீபன், வெண்பா, இன்னும் தீபிகா இவங்க எல்லாருமே வந்து நேராக கிளம்பி இப்போது விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் விஜய்க்கும் வந்து இந்த மாதிரி மல்லி வந்து கிடச்சிட்டா, அதாவது வெண்பா வந்து கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லிடுறாங்க. விஜயால் வந்து வீட்டை விட்டு வெளியே நகர முடியல. ஏன்னா காலில் அடிபட்டிருக்கு. பக்கத்தில் நடந்து போனோம் அப்படின்னா கூட வந்து கண்டிப்பாக நம்ம மல்லி தேவைப்படுவாங்க. இங்கே இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு என் அக்கா, என் தங்கச்சி,
அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி என்னதான் வந்து தம்பி உறவை வந்து கொண்டாடிட்டு இருந்தாலுமே கூட இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு சின்னதாக தண்ணி முன் வந்து கூட தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்கும்போதும் கூட இந்த ராஜேஸ்வரி கிட்ட இருந்து சின்ன ரெஸ்பான்ஸ் கூட வந்து இல்லை. இந்த ஒரு விஷயம் காரணமாக வந்து விஜய்க்கு நல்லாவே புரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி வந்து வெண்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து அப்பா பொண்ணு பாசத்தை தாங்க முடியல. அதாவது 2 பேரும் கட்டி பிடிச்சி கதறி எழுதிட்டு இருக்காங்க. டாடி, அதாவது டாடா வந்து உங்களை நான் இனிமேல் பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேன், அவ்வளோதான், என்னை கொண்டு போய் ஏதோ ஒரு மூலையில் விற்றுருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் எப்படி ஒரு வழியாக வந்து மல்லி அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மல்லியோட முகத்தில் வந்து முழிக்கிறதுக்கு உண்மையிலேயே வந்து விஜய்க்கு தைரியமே இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போகாதன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது கூட்டிகிட்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் செம்ம கோவத்தில் நிறைய வார்த்தைகளை வந்து விட்டார். அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து மல்லியோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் மல்லி சொல்கிறாங்க, இனிமேலும் வந்து இங்கே இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி. விஜய் ஒரு பக்கம் வந்து என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் சொன்னது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது கடைசியில் நம்ம மல்லி வந்துட்டு பயங்கர கோவத்தோட விஜயோட சட்டையை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. வெண்பாவை காப்பாற்றிடலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நான் எவ்வளோ சொன்னேன், ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, என்னை திட்டினீங்க, என்னை வெறுத்தீங்க, இது எல்லாத்தையும் கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன், ஆனால் உங்களோட வாரிசு, அதாவது உங்கள் ரத்தம் வந்து என் வயிற்றில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, என் வயிற்றில் வந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து அவ்வளோ துச்சமாக நினச்சிங்கல்ல, இதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தில் என்னால் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் கொடுக்கவே மாட்டேன், என்ன ஆனாலும் சரி ஏதானாலும் சரி நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி பயங்கர கோவத்தோடு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.